பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதை எப்படி செய்வது, யாருடைய உதவி கேட்பது என்று ஒரு ஞானம் இல்லாமல் கேள்விகளோடு குழப்பங்களோடு நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் அநேக காரியங்களில் கையிடுகிறேன், செயல்படுகிறேன், எனக்கு ஜெயமே கிடைக்கவில்லையே, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றியே கிடைக்கவில்லையே என்பதாய் குறித்து தான் நம்ம இங்கே அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்து வருத்தப்பட்டு கலங்குகிற காரியங்களாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த குதிரையை எதுக்கு சொல்லப்படுகிறதுனா, நம்ம போகிற பாதை நம்ம ஒரு குதிரையை போல. இந்த குதிரைகள் எதுக்காக சொல்லப்படுதுன்னா, இப்போ அந்த குதிரையே கட்டி ஒரு வண்டி கட்டி அதை நம்ம கொண்டு போகும்போது ஒரு ராஜாவோ ஒரு மனிதனோ அதை இயக்குகிறார் அப்படின்றா, அந்த குதிரை என்ன பண்ணுமா, அதை எப்படி ஆயத்தப்படுத்துவாங்களாம், இந்த தலையில் ஆரம்பித்து இங்கே வாய் வரைக்கும் கடிவாளம் என்கிற அந்த ஒரு இதை வச்சு கட்டுவாங்க. ஏன்னா போகிற வழியில் இந்த பக்கம் புல்லு தெரிஞ்சாலும் இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் புல்லு தெரிஞ்சாலும் இந்த பக்கம் ஓடும். நேர்மையான பாதையில் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. சிந்தைகள் சிதறும், நம் நினைத்த காரியங்கள் நடக்க முடியாது. நம்ம ஒன்றை நோக்கி போய் கொண்டு இருப்போம், வேறு ஒன்று நடுவில் எதையாவது ஒன்று நம்ம பார்க்கும் பொழுது அதில் எதை தோணும் நமக்கு. ஆகையினால இந்த குதிரைகளை வைத்து தான் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களின் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு. ஏன்னா அது என்ன பண்ணுமா, அங்கேயும் இங்கேயும் தாறு மரம் ஓடினா நம்ம போய் சேர வேண்டிய இலக்கில் நம்ம போய் சேரவே முடியாது. அந்த இலக்கு அதுக்குள்ளே நம்ம போகணும்னா அதுக்கு கடிவாளம் போட்டால் மட்டும்தான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல அது சரியான பாதையில் ஓடும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும். எனவே தேவ பிள்ளைகளை, இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்கிறோம், நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு கடிவாளம் மிக மிக முக்கியம். பாவம் எப்படி வருகிறது, நம்முடைய கண்களினால் வருகிறது இல்லையா? இந்த கண்களில் இருந்து தான் எதையெல்லாம் பார்க்குறோமோ, எது அழகாய் தோன்றுகிறதோ, எது மினுமினுப்பாய் தோன்றுகிறதோ, எதெல்லாம் நமக்கு பிடித்திருக்கிறதோ, இந்த கண்ணு தான் எல்லாவற்றையும் பார்க்கிறது இல்லையா? இந்த கண்ணு தான் நமக்குள்ள பாவம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. யோபுவை நீங்கள் பாருங்க, யோபு எப்படி சொல்லுகிறான்னு, யோபு 31ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? முதல்ல நம் கண் இப்படியும் அப்படியும் அலைப்பாயாதபடிக்கு கர்த்தரோடு கூட, தேவனோடு கூட நம்ம கண்களை என்ன செய்ய வேண்டும், உடன்படிக்கை செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், கர்த்தர் நமக்கு ஒரு கடிவாளத்தை போடுவார். நம்ம ஜெபிக்கும் போது கூட இப்படி தான் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் கண்களுக்கு கடிவாளம் போட்டு என் நாவுக்கு காவல் வையும். ஏன்னா அந்த குதிரைக்கு பாருங்க, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இங்க இருந்து இங்க வாய் வரைக்கும் வாய்களில தான் அந்த கடிவாளத்தை போடுவாங்களாம். ஏன்னா எதை பார்க்கறது மாத்திரமல்ல, அதை சாப்பிடவும் செய்யும், மேய செய்யும் இல்லையா? அதனால இங்க இருந்து இங்க வரைக்கும் கடிவாளம் போட்டு அது இந்த சைட்ல எதுவுமே தெரியாத அளவுக்கு நேரா வழிய பாதையை மாத்திரம் பார்த்து ஓடத்தக்கதாய் அந்த குதிரைகளை நடத்துவார்கள். மனிதர்களுக்கு கீழ்ப்படியும் பொருட்டு தான் இப்படி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூட நம்மளுடைய சிந்தைகளை கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்படுத்த வேண்டும். முக்கியமா நம்முடைய கண்கள் பத்திரப்பட்டிருக்க வேணும். நீங்கள் கேட்கணும் ஜெபத்தில், ஆண்டவரே என் கண்களுக்கு கடிவாளம் போடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வழி தவறி போகிறார்கள், நிறைய பேர் இடறி விழுகிறார்கள். எதையோ கேள்விப்படுகிறோம், யார் யார் விஷயமோ கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கு ஜீவனோடு நிற்க வேண்டும், பாதுகாப்போடு நிற்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான வழியில் நிற்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமான செம்மையான வழியில் போனால் மட்டும் நம்ம பாதை சித்திக்கும் இல்லையா? வசனங்களை நம்ம வாசிக்கும்போது உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தருளும் கற்றுத்தாரும் என்று வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை நம்ம செய்தால், நம் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தரோடு இருந்தால், அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை செவையான பாதையிலே
நடத்துவார். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு செம்மையாய் நம்ம போகும் பொழுது நம்ம போகிற காரியம் ஜெயமாய் முடியும். இந்த வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கிறது. ஜெயமும் கர்த்தரால் வரும். எனக்கு இது வரைக்கும் காரியம் வாய்க்கல நீங்க நினைச்ச ஒவ்வொருவருக்கும் செவ்வையாய் உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு ஒப்பு விட்டு, உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, செவ்வையான வழியை நோக்கி போங்க. உங்களுக்கு ஜெயம் கர்த்தர் இடத்திலிருந்து வரும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகர் குழப்பத்தில் இருக்கிறார்கள், அநேகர் தேவைகளோடு இருக்கிறார்கள். ஏதேதோ முயற்சி செய்கிறேன், பணம் போட்டு பார்த்து விட்டேன், மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு விட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று குழப்பத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தரையே நோக்கி ஓடத்தக்கதா செவ்வையான பாதை அவர்களுக்கு காத்து அப்பா நீங்க காண்பி தருளும்படி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.